ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் செய்கிற மாதிரியே எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல 2 கப் பாஸ்மதி எடுத்திருக்கேன். அதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 1.5 அளவில் 2 கப்புக்கு 3 கப் தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கர் விசில் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த சாதத்தை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கனை ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மசாலா நான் வீட்டிலேயே செஞ்சது. எல்லா சிக்கனையும் இப்படி பொரித்து எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 சொட்டு எண்ணெய் விட்டு அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு அதை கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரவுண்டாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயை அதில் போட்டுட்டு அரை வெங்காயம் அதை சின்னதாக நறுக்கி போட்டுக்குங்க. அப்புறம் கேரட்டு, பீன்ஸு இது 2ஐயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் வெட்டி வச்ச கோஸு அதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டிக்குங்க. காய்ங்க ரொம்ப வெந்துடக்கூடாது, கடிக்கும் போது நறுக்குன்னு இருக்கணும். இப்போ வேக வச்ச சாதத்தை அதில் எடுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு சாதம் உடையாமல் பொறுமையாக கிண்டி விடுங்க. இதில் க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 1 ஸ்பூனு விட்டு அதை சாதம் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச குடமிளகாயை போட்டு பொரிச்சு வச்ச முட்டையும் போட்டுட்டு சிக்கன் 65ஐயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாதம் மட்டும் உடைஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.